ஃப்ரெண்ட்ஸ், தூத்துக்குடியில் ஜிஆர்டி ரெசிடென்சி பின்னாடி நல்லத்தம்பின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஜெயந்த் நல்லத்தம்பி கிட்னி கேர் சென்டர்னு. அதை நடத்துகிறது டாக்டர் சுப்பிரமணியன் ஒருத்தர் நடத்துகிறாரு. அவர் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட். தயவு செஞ்சு யாரும் கிட்னி ப்ராப்ளம், ரிலேட்டட் ப்ராப்ளமுக்கோ, டயாலிசிஸுக்கோ, கிட்னி ஸ்டோன் பிரேக்கிங்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடாதீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எதுவுமே சரி கிடையாது. அங்கே ஐசியூ ஃபெசிலிட்டி இல்லை, ஆப்ரேஷன் தியேட்டர் ஃபெசிலிட்டி இல்லை. நான் தெரியாமல் எங்கள் அம்மாவை அங்கே சேர்த்துட்டு அவங்க கடைசி ஒரு சின்ன கிட்னி ஸ்டோனுக்காக போய் அட்மிட் ஆகி அவங்க உயிரை இழந்துட்டாங்க. அதனால் அங்கே யாரும் சேர வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன். அவங்க உயிர் இழந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் என்ன டாக்டர் இப்படி ஒரு சின்ன கிட்னி ஸ்டோனுக்கு போய் அவங்கள காப்பாற்ற முடியாமல் இப்படி இறந்துட்டாங்களேன்னு கேட்டதுக்கு, ஆமாப்பா இப்படி கிட்னி ஸ்டோனுக்கு யாரும் இறக்க மாட்டாங்க, உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு ரொம்ப ஏளனமாக பேசுகிறாரு. அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் பேர் பார்த்திங்கன்னா நுஹு ஃபேரிஸ், முகமது நுஹு ஃபேரிஸ். அவர் காயல்பட்டினத்தில் கேஎம்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. அவர்கிட்டையும் நீங்கள் யாருமே சர்ஜரிக்கு எடுத்துக்கிடாதீங்க. இது ஸ்பெசிஃபிக்காக நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மக்களுக்காக பதிவிடுறேன். இதை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த ஹாஸ்பிட்டலை அவாய்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்காக உங்கள் உயிரை சேவ் பண்ணிக்கோங்க. யாரும் நல்லத்தம்பி ஹாஸ்பிட்டலுக்கும் போகாதீங்க. முகமது நுஹு ஃபேரிஸ், நல்லா கேட்டுக்கோங்க, முகமது நூரு ஃபேரிஸ், அவர்கிட்டையும் போகாதீங்க. அவர் தப்பாக சர்ஜரி பண்ணனால தான் எங்கள் அம்மாவுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் ஹெவி ஆகிடுச்சு. அந்த இன்டர்னல் ப்ளீடிங்கை அரெஸ்ட் பண்ண முடியாமல் சுப்பிரமணியன் டாக்டர் எங்கள் அம்மாவை சாவடிச்சிட்டாரு. நான் திருப்பியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு யாரும் அந்த ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணாதீங்க. தூத்துக்குடியில் எவ்வளவோ நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஈவன் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் கூட நீங்கள் தப்பிச்சிருக்கலாம். ஓகே, பை.